இருப்பாங்க இல்லடா இப்படி இருப்பாங்க hey you want help அப்படிதான் இருப்பாங்க கடைசியில ஜெயிக்கும் போது போய் so sad அப்படிம்பாங்க. I think apart from being cooked off because the judges are coming from external, it's also about maanam kaapati fine. அவர் ஜெயிச்சிட்டு பண்ண அலப்பறனால ஏன்டா இவரை ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு சங்கடமா இருந்துச்சு. அதனால தான் அடுத்த எபிசோட்ல குத்தி விட்டு அவர் ஃபைனல் வரல அதானே? ஆமா. ஹாய் ஹலோ வெல்கம் டு தி ஒன் லாஸ்ட் எபிசோட் ஆஃப் குக்ட் ஆஃப் சீசன் 2. ஃபைனல் எபிசோட் ஃபினாலே எபிசோடுன்னு சொல்லி ஒன் லாஸ்ட் எபிசோடுன்னு சொல்லணும்னு பார்த்தேன். ஐயோ ஃபினாலே எபிசோடுன்னு சொல்லியா போய் தொலைங்க ஃபர்ஸ்ட்ல வரும். ஹாய் ஹலோ ஆல். காலை உடைச்சு நீ திருந்தலையா? ஏய் இவன் அடிச்சும் பார்த்தாச்சு அவுத்தும் பார்த்தாச்சு. உன் என்னதான்டா பண்றது? ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு த ஃபினாலே ஆஃப் குக்ட் ஆஃப் சீசன் 2. ஒரு ராட்சசத்திரி வெடிச்சுதா இது தீருமே. ஃபினாலே வந்துருச்சு. இத்தனை நாள் நிறையா மேட்சஸ் நடந்திருக்கு. ஸோ அந்த இதில் வந்து வின் பண்ணி ஃபினாலே வந்திருக்காது ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சஞ்சனா. ராஜீவ். நிறைய பேர் வந்து ஆதின வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. மானஸ் ஒரு ரவுண்ட்ல அடிவாங்க, அதில் மொத்தமும் போச்சு. நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க, ஃபினாலே வந்திருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்றீங்க? பேசணும்ல நார்மலா. அதான் நார்மலா தான் இருக்கு, எனக்கு ஒன்றும் பெருசா இல்லை. நான் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு. அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு வயிறு தெரியல. ஆரம்பத்துலேருந்து இப்படி தான் இருக்கு. நான் ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுப்பேன், இவங்க ஏதாவது சொல்லுவாங்க ஒன்றுமே இல்லைன்ட்டு. அதே தான் இப்போ ஜட்ஜஸ் வந்து வெளிலேருந்து வராங்க, அவங்க தான் இன்கிரீடியன்ட் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் தட். அதுதான் நம்ம வந்துட்டு இந்த தடவை ஃபினாலே ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2 ஜட்ஜஸ் வெளிலேருந்து வராங்க. அது யாருன்றது நீங்கள் எண்ட் ஆஃப் த வீடியோவில் பாருங்கள். இன்கிரீடியன்ஸ் பேரில் வழக்கம் போல் ஃபினாலேன்றனால எதையுமே மாற்றாமல் அதே பெட்டியவே கொண்டு வந்துருக்கோம். நெக்ஸ்ட் சீசன் வந்து நல்ல வேற லெவல் பெட்டி தான் வரும். நல்ல ப்ரொடக்ஷனு, வேற மாதிரி செட்டு, சூப்பர்லாம் நடக்கும். இது போக இன்னொரு ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட் இருக்கு, என்னன்னு பாத்துடலாமா? மானஸ் டக்கு தான். ஆனா பாவிகளா குட்டியாவர் இருக்கு. அது பார்க்கறதுக்கு அப்படி இருந்தாலும் நீங்க வந்து நம்ம பார்த்தோன்னே ஹாப்பியாக மாதிரி டிஷ் வந்து பண்ணிடுங்க, ஓகேங்களா? ஸோ அதுக்கான வழக்கம் போல உங்களுக்கான டைம் வந்து 15 minutes இருக்கு. ஸோ ஐடியா கேட்போங்க. என்னன்றது டிசைட் பண்ணிட்டீங்களா? ஜென்டில்மேன் ஃபர்ஸ்ட். ஸோ 3 காம்பனன்ட்ஸ். ஸோ ஒரு ஸ்டார்ச்சு, ஒரு சாஸு, அதுக்கப்புறம் ஒரு ப்ரோட்டீன். ஸோ ஸ்டார்ச்சுக்கு வந்துட்டு ஒரு ரிசோட்டோ பண்ணுறேன். அண்ட் ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு ஒரு டக் கான்ஃபினா வந்துட்டு ஒரு டக்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு தண்ணியில் கொதிக்க விட்றோம்ல, போச் பண்ணுறோம்ல, அதே மாதிரி தண்ணிக்கு பதிலாக ஃபேட் யூஸ் பண்ணி போச் பண்ணால் அது பேர் வந்து கான்ஃபி. ஆமாம், அதோட பேர் பண்ணுறதுக்கு ஒரு காஃபி அண்ட் பிளாக் பெப்பர் சாஸ் மாதிரி. இது 3. அதுக்கப்புறம் டைம் கிடச்சதுன்னா இந்த இதில் இருக்கிற ஸ்கின்னை வச்சு ஒரு கிறிஸ்ப் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு பிளான். டக்கோட ஸ்கின் வச்சு ஒரு கிறிஸ்ப். சஜனா சேம், எனக்கும் 3 காம்பனன்ட்ஸ். ஸோ ஐ டோன்ட் ஹேவ் லைக் அ ஸ்டார்ச். அந்த காம்பனன்ட்க்கு பதிலாக ஐ எம் மேக்கிங் லைக் அ டார்ட் வித் onion and coffee and rosemary. Duck வந்து I'm going to poach it and then slice it and then I just fry it on one side so that it's crispy on top. அது வந்து கொஞ்சம் herbs and spicesலாம் வச்சு marinate பண்ணிட்டு I'll poach it and then cut it into it. And finally it's paired with a creamy pepper sauce. செம்ம சீனிக்குது இன்னைக்கு. This is just butter. I mean பாதி ingredients actually வரல. ஸோ இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சு வாட் எவர் வி கேன் டூ இஸ் வாட் வி ஆர் டூயிங் இப்போ. யா, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா வாத்து காலை தனியாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஐ எம் சாரி ஃபெலோ டாக்ஸ் வாட்சிங். யூ வாண்ட் த பிரெஸ்ட் நோ வித் த ஸ்கின் ஆர் வித்வுட் த ஸ்கின்? இஃப் யூ நீட் த ஸ்கின் யூ கேன் ஆக்சுவலி டேக் இட். ஐ டோன்ட் வாண்ட் த ஸ்கின். நவ பிகேம் ஒன். No, I don't want the skin. Skins are waste. Useless they are. Then why are you serving it to the judges there? It's waste la. Ayyo. I mean the skin from this thigh is nice. Breast is useless for me. Okay. Personally speaking. You say so? I think I've cooked duck only once before in my life. How do you have? For some college practicals that also. எனக்கு என் காலேஜ் வந்துட்டு அவ்வளோ இது கூட இல்லை. டக்லாம் வாங்கி தர மாட்டானுங்க. அப்படியா? ஆமாம், சிக்கன் தான் எல்லாம். இதில் வந்துட்டு ட்ரெடிஷ்னலாக டக்கில் பண்ணுவாங்கப்பா, ஆனால் நீங்கள் எங்கே சிக்கனில் பண்ண போகிறீங்க அப்படின்றவானுங்க. Easy. I think apart from being cooked off because the judges are coming from external, it's also about maanam kaapati fine. Yeah. So it's like, Seri, okay, winning is one part of it, but like please make something good so that people don't judge us from the outside. Like ரெண்டு பேரும் ஓரளவுக்கு நல்லா சமைக்கணும், இல்லைனா வந்துட்டு
என்னடா இது அப்படின்றவாங்க. Like if it's a very easy winner na, then it's like yeah, that's all. Amma. They'll get that sort of opinion. Adanale I think a lot of extra work will go into it, and that's why both of us didn't like experiment anything perusa. It's like, okay, just do the things you know, don't try to do something that you can solidify fully and cancel the episode itself. Oh, this is perfect. I'll go get the other I duck. don't even know what the hell to do if it is this little. Like, it'll at least be like 2 centimeters. Nice ingredient now, but this what came for us is not so good. Now I'm thinking what the hell to do. பேசிட்டு தொணன்னு வரீங்க. நான் உன்கிட்ட பேசியே கொடுக்கல, நீங்கள் பாட்டு உட்காருங்க போங்க. ஐயோ ஒரு புறாவை தின்றுவிட்டு நான் படும் பாடு. நல்ல வேலைடா, எனக்கு வேற வேலையே இல்லை. என்னெல்லாம் வந்திருக்குன்னா unboxing our Order. grocery list. Cherry tomatoes, white wine, fresh cream, American mustard sauce. Banana is for Natraj. It's not even ripe, but okay. And soup, which we are using instead of stock. Feta cheese, rosemary, a lot of parsley. Oh, that's it. இந்த பேன்லேயே 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் பெப்பர் கார்ன்ஸ், ஒரு ஸ்ப்ரிக் ரோஸ்மெரி, பூண்டை பாதியாக நறுக்கி இப்படி உள்ளே போட்டுறேன். ஸோ எவ்வளோ ஆயில் ஊற்றுறேன்னா நிறையா இல்லை, இது வந்துட்டு அப்படியே ஒரு ரேகை அந்த அது கவர் ஆகிற வரைக்கும் எண்ணெய் ஊற்றுறேன். எல்லாம் நல்லா கவர் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே லோ ஹீட்டில் விட்டுற போகிறேன் இதை கவர் பண்ணி. ஸோ டக் கான்ஃபி ட்ரெடிஷ்னலாக எதில் பண்ணுவாங்கன்னா டக் ஃபேட்லேயே பண்ணுவாங்க. ஸோ டக் ஃபேட்லாம் போய் எங்கே வாங்குறதுன்னு தெரியல, ஆனால் நான் நார்மல் நியூட்ரல் ஆயில் யூஸ் பண்ணிட்டேன். நீங்களும் நியூட்ரல் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. புதுமையா ஏதோ வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பாப்போம், என்னென்னமோ பண்றாரு, என்னென்னமோ செய்யறாரு, ஒன்னும் புரியல. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஸோ நான் இங்கே கீழே ஸ்டவ் இருக்குது, அதில் அப்படியே ஓரமாக குட்டி பர்னரில் லோ ஃப்ளேமில் இதை அப்படியே விட்டுறேன். அண்ட் இது எடுத்த மீட் ஒன்றுமே இல்லடா. The challenge is for the judges to find out whether they use duck or not. ஆமாம். Now also they'll be like, எங்க இருக்கு? They'll be searching for it. அதனால 2 பேருக்கும் இப்போவே டக் ஃப்ளேவர் பத்தலை அப்படின்னு சொன்னால் டக்கோட பிரச்சனை அது. ஆமாம். எனக்கு வந்துட்டு எது சொல்லனா சஞ்சனாக்கு மட்டும் சொன்னாங்க, அது சஞ்சனாவோட இது. அதை நான் ஒத்துக்கணும்டா. ஸோ இங்கே அப்படியே ஸ்லோ குக் ஆகிட்டுருக்கு. இது வந்துட்டு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேமில் குக் ஆச்சுன்னா அப்படியே டக்கு அப்படியே ஃபால் ஆஃப் த போன் சாஃப்ட் ஆகிடும். கனமான பாத்திரம், அதில் சில பொருட்கள் எடுத்துக்கொண்டு வந்து போடுகிறேன். What I am doing is making a roulade. There is no meat on the duck. So I just flattened it out so that it's nice and even. Now inge vandu cling wrap I have spread it out, put more pepper. Pepper is one of the main ingredients. Let's lay it out flat. The idea is to try and make one even layer. The only thing I'm not entirely sure about is his risotto sounds nice, the duck sounds nice. How will that coffee sauce go with everything is something I'm a little doubtful about. And how will he make pepper as an ingredient stand out? Is it only going to be in the sauce and something even I want to wait and watch? சில பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்து விட்டேன். ஐயோ இவனை ஏன்பா கிட்ட காட்டுறீங்க? கொஞ்சம் ரோஸ்மெரி. So special guest appearance. குடும்பமே பைத்தியமாடா, இவன் எதுக்குடா இப்போ வந்தான்? The person who is actually supposed to be in this final, but I guess I'm not. But how's it going, guys? Pretty decent. You look stressed. Until you came here. You look stressed. Me ada very much da. But bye. Vote for Manas as winner. ஒரு வழியா தப்பிச்சு அவன் தலை மட்டும் தனியா ஓடுதுடா. The only reason I'm taking so much effort to make this butter and not using instant coffee and emulsifying the butter and espresso is because I know both of them are very particular about their coffees. So I feel like if I use instant coffee, they'll just know. Oh, my hands are dead. திடீர்னு ரொம்ப பிளாங்காக இருக்கு. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னே தெரியல. அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியாக நின்றுருக்கிறேன், என்ன பண்ணுறேன்னே தெரியாமல். சரி ராஜி, நீ சொல்லு. 2 பேர் ஐடியாவும் உனக்கு தெரியும். எந்த ஐடியா வந்துட்டு வின் பண்ணணும்னு தோணுது? அது எந்த அப்படியே ஒரு கெஸ்ட்டை வாவ் அப்படின்னு பண்ண வைக்கிறது டேஸ்ட் தான். 2 பேருமே நான் எனக்கு தெரிஞ்சு 2 பேருமே நல்லா சமைக்க தெரிஞ்சவங்க தான். இதற்கு இது பதில் இல்லையே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டக் மேலே இருக்கிற தோலை செப்பரேட் பண்ணிருக்கேன். ஏன்னா இதை வந்துட்டு பிளான்ச் பண்ணி பிளெண்ட் பண்ணி பேக் பண்ண போகிறேன். Now I'm going to layer everything for the puff and keep it ready. When the puff comes, if the puff comes. If the puff comes. So
I'm using the coffee butter as a base. Since I'm also using the butter as a topping, I didn't sweeten it too much. So இப்போ I'm adding more brown sugar and it has to be nice and caramelly. இது ஆக்சுவலி அவனில் பேக் பண்ணோம். எனக்கு வந்துட்டு அவனில் பேக் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, ப்ளஸ் ஷீ இஸ் ஆல்சோ யூசிங் தி அவன்னால நான் இதில் பண்ணுறேன். ஸோ ஒரு ஹெவி பாட்டம் பேஸ் இது கீழே ஒன்று வச்சுருக்கேன், ஸோ தட் டெம்பரேச்சர் கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி லோ ஃப்ளேமில் இருக்குது, இதுக்கு மேலே லோலாம் பண்ண முடியாது. And now first test பண்ணி வச்ச மாதிரி I need to layer the onions in this. இது வரைக்கும் இந்த குக்ட் ஆஃப் எபிசோட்ஸில் நீ பண்ணதில் உனக்கு பெஸ்ட்டுன்னு தோன்றது இந்த ரெசிபி? அது சஞ்சனா லாஸ்ட் டைம் அந்த மேசன் கோக் நடிச்சு அந்த யூலாக் பண்ணாங்களே, வேற மாதிரி இருந்துச்சு. தேங்க்யூ. அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே பெஸ்ட் ரெசிபி நினைக்கிறேன் இந்த மொத்த சீசன்லேயே. நான் இதை சொல்லி முடிச்சிட்டேன்னா என்ன பண்ண போகிறேன்னு சரி இன்னொரு அடி சொல்லிடுறேன். என்னால் வந்துட்டு இவ்வளோ தான் இந்த வாத்துலேருந்து ஸ்கின் சால்வேஜ் பண்ண முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணி பிளான்ச் பண்ணி பேஸ்ட் பண்ணி பேக் பண்ணலாம். ஸோ அதை போய் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். All these multiple layers are just to ensure that தண்ணி doesn't go inside. ஏன்னா if it does, it will not cook properly. It will be ரொம்ப uneven. இப்போ அவன் வந்து ஆயிலில் குக் பண்ணுற மாதிரி I have to cook it in water. Sanjana, your favorite recipe in cooked off so far? My favorite recipe in cooked off so far is the same thing that he said. The yulog that I made in the last episode. I was damn proud of it because I don't think I've ever made a yulog before that. I've only seen Prince do it before. So, hands down. Oh, but I also think that thing that I made, the Dutch baby that I made also, I really liked it. Like, I really liked the way that it turned out. Like, I wasn't unhappy that I lost that episode genuinely because I don't think there's anything I could have done better for that dish. எனக்கே வந்து ஃபர்ஸ்ட் ஓட் பண்ணிட்டோம், அவர் ஜெயிச்சுட்டு பண்ண அலப்பறனால ஏன்டா அவரை ஜெயிக்க வச்சோம் அப்படின்னு இருந்துச்சு, சங்கடமா இருந்துச்சு. அதனால தான் அடுத்த எபிசோடில் குத்தி விட்டு அவர் ஃபைனல் வரல, அதானே? ஆமாம். ஐயோ சார், முதுகுல குத்திருக்காங்க சார். என்ன நிறைய பேர் முதுகுல குத்திருக்கானுங்க, பழகிடுச்சு, போயிட்டேரு. Okay, so what is happening ingana? This is just plain water. The duck has to be cooked in that. And idhula vandu I have kept the onion mixture. Basically ipo enna avanona, it has to cook, it has to reduce, it has to become golden brown, the onions have to become soft. Adukapram we'll put the puff pastry on top and cook it inside the oven. டேய் தம்பி முருகேசா இந்த பார் அண்ணனை பாருப்பா, தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. தலைவலியா இருக்குது. அடுத்த சீசன்ல வந்து ஏதோ ஒரு 8 பர்னர் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும். I'll be back in maybe like 10 minutes then. என் இந்திய தேசம் இது. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த அலம்பி வச்சிருக்கிற ஸ்கின்னை இதில் போட்டு ஒரு வாட்டி நல்லா பிளான்ச் பண்ணி எடுத்துட்டு அரைக்க போகிறேன். பேசாம சாபுதானா வடம் வருது இல்லை, அதை அப்படியே நீ வச்சுக்கோடா. அதை வச்சு நானும் அம்மா கிறிஸ்து தானே உனக்கு வேணும். அது இது பார்க்குறேன், இது டீசெண்டாக வருது அப்படின்லாம் அதை வந்துட்டு நொறுக்கி போட்டுருவாங்க. அது நொறுக்கி போட்டு கொஞ்சம் பெப்பர் மேலே தூக்கிட்டு பெப்பர் காம்பனண்ட், அதுவும் பாமசானும் மிக்ஸ் பண்ணி பெப்பர் மிக்ஸ் பண்ணி. நைஸ் ஐடியா. இது எதில் போடுறது? ஐ டோன்ட் நோ எதில் இட்ஸ் கோயிங் டு கிரைண்ட். ஐ highly doubt. Obviously, because pepper is one of the main ingredients, I'm going to use some freshly roasted and ground black pepper for the sauce. And I feel like the tart has a nice coffee flavor, so that will pass. And I'm going to put a little bit more coffee butter on top. So that is done. Duck obviously is going to be there on the side of the plate. Not too concerned about that either. Pepper is the only thing that does not stand out in any of the other components. So we're making a cream pepper sauce. ஸோ இந்த ஸ்கின்னை வந்துட்டு நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது ஆல்மோஸ்ட் ஒரு லைட்டாக ஒரு எமல்ஷன் மாதிரி தான் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ஆயில், கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் எண்ணெயா பின்ன? சரி ஏன் இப்படி வளர்றீங்க? சரி ஓகே. இது வந்துட்டு நல்ல ஒரு தின் இதுவாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்படி இதை போய் பேக் பண்ணிட்டு வந்துடுறேண்ணா. I have an interesting idea, which is now the duck, no? I don't really know if it's going to be perfect, okay? Honestly, that's a fear that I have. So நான் என்ன பண்ண போறேன்னா, I've bought சாபுதானா வடம். இது வந்து I'm going to break it into குட்டி pieces. இதை என்ன பண்ண போறேன்னா, duck once I take it out and then I'll slice it into discs. And அந்த edge மட்டும் இருக்குல்ல, edge வந்து I'm going to coat it in egg white, dip it in this and then deep fry just for a few seconds. So the outside will have this really crispy coating. So let's see. adult person தேவைப்படுதா கான்டெஸ்ட்ல? This is an unwanted statement irrelevant to the current situation. என்ன ஃபைனல் ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு தெரியும். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அடுத்த ஃபைனல் வருவேன்னு சொல்றதுக்கு எனக்கு ஆசை தான். எங்க இல்லையங்க இருக்கு. Good job, na. Update, take it forward. Thank you very much. See you later.
சரி, இங்கே ஃபைன் சாப் பண்ண மஷ்ரூம்ஸ் அப்படியே இதில் போடுறேன். Poking water with a fork is called டாக்கிங். கண்டென்ட்டே இல்லையோ தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல கும்பி பேசுறாரு. அது ரெண்டு பேருமே வந்துட்டு நீ ஃபினாலே மாஸ்டர் ஷெஃப் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க? இப்படி இருப்பாங்க. இல்லடா இப்படி இருப்பாங்க. ஏய் யூ வாண்ட் ஹெல்ப்? ஆமா அப்படிதான் இருப்பாங்க. கடைசில ஜெயிக்கும் போது போய் சோ சேட் அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் ட்ராஃபி வச்சு குச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் ஃபைனல்ல வந்து யாருமே பீத்திக்க மாட்டாங்க. ஆமா, ஏன்னா அது பீத்திக்கிட்டே தோத்து போயிட்டாங்கன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா, ரிசோர்ட்டை பண்ணும்போது ஹாட்டான வாட்டரோ ஹாட்டான ஸ்டாக் தான் போடணும்னு சொல்லுவாங்க. அது வந்துட்டு தட்ஸ் நாட் என்டையர்லி ட்ரூ. ஓகே, நீங்கள் வந்துட்டு கண்டினியூஸாக போட்டு ஸ்டர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு மார்ஜினலி க்ரீமி ரிசோர்ட்டோ கிடைக்கும். நீங்கள் ஸ்டர் பண்ணலனா கூட நல்ல க்ரீமி ரிசோர்ட்டோ கிடைக்கும். இதெல்லாம் எவன் இதை பார்த்து பண்ண போகிறான், இதெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னு எவன் கேட்க போகிறான், நான் பாட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதான் எடிட்டரே கட் பண்ணுறாரு. இந்த அளவுக்கு நல்லா பேச தெரிஞ்ச உனக்கு ஆனா அதை யாருக்கிட்ட பேசணும்னு தெரியல பாத்தியா? பண்ண அப்படியே இன்னும் கொஞ்சம் நிறையா வரும். ஆனால் நேற்று தான் நான் வந்துட்டு ஷோல்டர் எக்ஸசைஸ் போட்டு வந்தேன், வலிக்குது கையெல்லாம். அவனுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். ஏன்டா ஃப்ளெக்ஸ் பண்ற? இது அவ்வளோதான். ஸோ ஜென்ரலாக டக்கோட ரெட் வைன் சாஸ் தான் கொடுப்பாங்க. நான் அதுக்கு பதிலாக ஒரு பிராண்டி சாஸ் கொடுக்குறேன், ஏன்னா அதுவும் நல்லா போகும். இது வந்துட்டு இந்த சாஸ் ரிஸ்க்ல தான் பண்ணணுமோ? அதான் இருக்கீங்க எல்லாம் ஒட்டிட்டு இருக்கு. Okay, yes, so what I am doing here is making the black pepper sauce. First butter konja light melt pannite I've added the black pepper and kept it on sim. Adu abbe thirupi heat avumbodhu the flavor beautifully it will come out. Now I'm adding a little bit of white wine. It's non alcoholic white wine, so flame dim la varadhu. Ready aanadukku appo some coffee. சரக்கூத்த போறேன். Now that the tart is ready, the thing is you have to flip it out while it's still warm. Elena, it won't come out. Now I'm taking out the duck. Now I'm going to take out the duck for the fourth time. I'm going to take out the duck and hope that it's cooked. What is cheese sauce made of? Sauce, cheese. No. What is duck something made of? Something. No, duck. Hola gente, mueve tu cuerpo. Haz eso acá alrededor. Será un tres, rompe la pio. ஃபைனலுக்கு கண்டஸ்டண்ட்டாக வர முடியலனாலும் ஒரு ஜட்ஜை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி ஃபைனலுங்கும் போது பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ரொடக்ஷன் வேல்யூலாம் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுனால ஒரு சூப்பரான 2 ஜட்ஜஸை கூப்பிட்ருக்கோம். த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆண்டர்பிரனர், இன்னைக்கு ரெஸ்டாரண்டர் ஹூ வாண்ட்ஸ் மல்டிபிள் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் ப்ராபப்ளி எனக்கு ஃபுட்டு பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதிக விஷயம் சொல்லி கொடுத்தவர் அவராக தான் இருக்க முடியும். த ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் இஸ் மனோஜனா. சிவனும் சக்தியும் சேர்ந்தா மகாசிடா. Manojana is the co-founder of Pandan Club and Beachwell Coffee Roaster. The second judge, he's probably, நீங்க சென்னையில் any restaurant if you go to, if it's a good restaurant, it probably would be his restaurant. Someone who runs more than 100 restaurants, who's a veteran in this industry and everyone probably knows him by name, Sandesh bro. Sandoshi, Sandoshi, Sandoshi. You have 2 amazing dishes here. The first one is confit and coffee symphony, black pepper and mushroom risotto served with confit duck and a brandy and a coffee reduction. இங்க இருக்கிறது பார்த்தீங்கன்னா மைண்ட் குவாக்கிங் ப்ளோயிங், அதுதான் இந்த பிளேட்டில் இருக்கு. காஃபி கேரமலைஸ்ட் டார்டடைன், சாகோ crusted duck and pepper cream sauce. Visually looks complex. Yeah. Is it necessary is the question. ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காங்களே ஜட்ஜிங்க. Onion has dominated it. My other problem was, for me, it was both undercooked and overcooked at the same time. The sauce separately, they've done because of the known ingredient, right? Very tasty. What is a pepper and like pepper cream sauce. நீ போ
நீ வா. It's actually nice. It's overcooked because of that, and it's also happened. Confit has happened at a very high temperature. For me, this feels like something that I would order at a restaurant. Yeah. Without it being too fussy, it just comes together really well. And also, I mean, of course, there are some flaws. Like, I feel like the risotto is definitely overcooked. And the other mistake that people make is they put cream in risotto. It's all about, okay, what crunch element goes in, okay, what sauce, இதை வச்சு பண்ணலாமா அதை வச்சு பண்ணலாமா. ஸோ எல்லாம் இன்கார்பரேட் பண்ணுறப்ப தி ஃபைனல் திங் தட் வி சே இஸ் இட் ஹேஸ் டு பி டேஸ்டி. Nobody cares whether it is a confit, whether it is a pie or what. End of the day, all put together, it has to be tasty. I think that is what we are judging on. Is it tasty? ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு வந்து அதுக்கு பின்னாடி இருக்க எஃபர்ட்லாம் வந்து தெரியாது. அந்த கதையும் பதம் ஃப்ளாப் அவ்வளோதான். படம் நல்லா யார் நடிச்சாங்க அவ்வளோதான். பொதுவாக சொல்கிறேன், யாரையும் தப்பா சொல்ல. நான் குமார் அவசரப்பட்டிய. Wow, pretty close. I'm on 20 and 20. இவர் தான் டஃப்ல இருக்காரு. Now we can actually discuss because it's individually just pretty close. So only 1 point difference. ஸோ அதனால் என்னென்னா இப்போவும் தேர்தல் முடிவு இழுப்பறையில் இருக்கிறதுனால இன்னொரு 2 நிமிஷம் கொடுங்க. I think if we have to defer to a third person's perspective, because I know I don't want you to score it. I don't want you to score it. பயப்படுறியா குமார்? I'll ask a very fundamental question, right? Which dish are you more likely to order? Can we give this dish that additional 1 point which is not here for deliciousness? Yeah, I think. Let's assume that becomes the tiebreaker of sorts. Yeah. 2 contestants வந்திருக்காங்க. இதுக்கு மேலே என் வேலை எதுவும் இல்லை, தீர்ப்புலையும் என் ஈடுபாடு எதுவும் இல்லை. ஸோ அதனால் 2 ஜட்ஜஸ்ட்டு நான் வந்து ஒப்படைச்சிட்டு ஃபீட்பேக் கொடுத்துட்டு எந்த டிஷ் வின்னர்னு சொன்னீங்கன்னா யாருன்னு அவங்களே ஒத்துக்குவாங்க. ரெண்டுமே வித்தியாசமான டிஷ், ரெண்டும் ஈஸியாக கம்பேர் பண்ணுற மாதிரி இல்லை. ஏன்னா ஒன்றில் ஒரு நல்லா இருக்குது. ஐ டோன்ட் திங்க் மார்க்ஸ் வேர் டிட்டர்மைனிங் திஸ். ஃபைனலாக இட் வாஸ் ஸோ ஈக்குவல். வி ஜஸ்ட் செட் ஓகே, when you go to a restaurant, both these dishes are there, which one would you order? I think it finally came down to which dish was the most delicious given all the components together. I think that's what finally swung it. Otherwise, literally, both of us, if you look at the scorecards, you'll realize we were trying to figure out which one is better based on parameters that we thought were there. But individually, on the first dish which we tried was the tartatan with duck crusted with sago. The tart was fantastic. The duck, at least in my plate, was overcooked and undercooked at the same time. It was more cohesive as a dish. On that. But again, in that, the duck confit was overcooked. Almost became like duck bacon. Overall, Adi decided. எங்க வந்து யாருகிட்ட மாட்டி விட்டுருக்க? சரி, ஸ்டைலா சமாளிக்கிறேன். நான் ஓரமா கேன் போடாம நான் ஓரமா தண்ணி கேன் போடாம swung it. Manoj, the confit risotto won this. Who's that? வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சீசன்ல பெட்டர் கண்டஸ்டன்ட் சொல்ல ஆசை தான், அது இல்லை, நான் தான் வருவேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பட் ஆப்வியஸ்லி பெட்டர் ஜட்ஜஸோட வேணா நாங்கள் சந்திக்கிறோம், இந்த மாதிரி நல்ல ஜட்ஜஸோட. தேங்க்யூ. ஃபைனலா ஊசி போன பிஜிலி வெடி மாதிரி வெடி.